வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈக்குவல்ட், டபுள் ஈக்குவல்ட், ட்ரிபிள் ஈக்குவல்ட் இந்த ஆப்ரேட்டர் வந்து எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஈக்குவல்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். யூஸ்வலாக அது வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கம்பேரிசன். ஸோ நம்ம வந்து ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது அதுவும் கம்பேரிசனுக்கு தான். ஆனால் அது எப்படி கம்பேர் பண்ணும் அப்படின்னா வித் டேட்டா டைப்போட. சரி, இதை எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பேசிக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லெட் எக்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன்னா இது வேரியபிள் இன்னும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெட் எக்ஸுங்க கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஜஸ்ட் டிக்ளேரிங் த வேரியபிள். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அப்போ எது த்ரூவா அந்த வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் த்ரூவா. ஸோ இதை வந்து பேசிக்காக அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்ற அர்த்தமெட்டிக் திங்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் வந்து அர்த்தமெட்டிக்ஸ். பட் இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை நம்ம இங்கே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணணும்னா எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னா அதுக்கு தான் வந்து டபுள் ஈக்குவல் டு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு கன்சோல் கொடுக்குறேன், console.log. இந்த console.logல என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் டபுள் ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு ஃபால்ஸ்ன்னு கிடைக்குது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 5, நான் கொடுத்துருக்க வேல்யூ 8. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குல்ல, அதாவது ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ அது வந்து ஃபால்ஸ்ன்னு வருது. சரி, இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் 8ன்னு கொடுக்குறேன். இப்போ 8ன்னு கொடுத்துட்டு திரும்பவும் நான் செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரிசல்ட் ட்ரூன்னு வருது. சரி, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். வித்தின் தி சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்டில் நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங். இப்போ நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பவும் நான் இதை கம்பேர் பண்ணுறேன், எனக்கு அப்போவும் ட்ரூன்னு கிடைக்குது. அப்போது இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா டைப்பெல்லாம் அதை செக் பண்ணுறது கிடையாது. அது என்ன செக் பண்ணுன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ சிமிலராக இருக்கான்னு செக் பண்ணுது. இது எல்லா சுச்சுவேஷன்லையும் இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு, அதாவது ஸ்ட்ரிக்டாக நீ வந்து செக் பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ரிசல்ட் என்னவா கிடைக்கும்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த 8ம் பார்த்தா வேல்யூ வைஸ் சிமிலர் தான், பட் டேட்டா டைப் வைஸ் வந்து இது நம்பர், அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிங்கிள் கோட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வருது? இப்போ ரெண்டுமே வந்து வேல்யூ சிமிலர். இந்த வீடியோ த்ரூ நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஈக்குவல்ட், டபுள் ஈக்குவல், ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிக்ட் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர் வித் டேட்டா டைப்போட செக் பண்ணும். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக வேணும் சார், நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய ப்ரீமியம் கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியில் இருக்கிறத விட உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ அதை பற்றியான டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு HTML, CSS, JavaScript தெரியல அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் கோர்சஸ் இருக்குது. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து செக்ஷன் வைஸ்டு இருக்கும். உங்களுக்கு வந்து JavaScript நாலேஜ் இல்லைன்னா இதையும் நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியாக்டும் அதே மாதிரி தான், அதாவது அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த MERN ஸ்டாக்னு சொல்லுவாங்க, சர்வர் சைடு டிஸ்கஸ் பண்ணுறது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எண்ட் டு எண்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இன்க்ளூடிங் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் நீங்கள் வந்து படிக்கலாம். அதே மாதிரி தான் ஆங்குலரை டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஆங்குலருக்கு ப்ரீ ரெக்வெஸ்டிக் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா TypeScript. ஸோ நம்ம வந்து இதில் வந்து TypeScript டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலர் இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1.30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.